சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி, வீரமோ சரி பாதி, தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி, வீரமோ சரி பாதி, தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. நீங்க என் வீட்டுக்கு முதல்ல வந்து ஒரு சின்ன விருந்துல கலந்துக்கணும். இல்ல பிரியா, வழக்கமா நான் யார் வீட்டுக்கும் போறது இல்ல. நான் உங்களுக்கு எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க எதையுமே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. எனக்காக, என் அப்பாக்காக ப்ளீஸ் நீங்க அவசியம் வரணும். எங்க குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச நல்ல காரியத்தை நான் மறக்க முடியுமா? இதுவே நான் லேட்டா தான் வந்து இன்வைட் பண்றேன். ப்ளீஸ். ப்ளீஸ் ரேகா. சரி, நான் வரேன். தேங்க்யூ so மச். ஆண்டி நீங்க கண்டிப்பா வரணும். நிச்சயமா. ஏதாவது சாப்பிட்டு போங்களேன். முதல்ல உங்க டர்ன், அதுக்கப்புறம் என் டர்ன். இன்னொரு நாளைக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். அப்ப நீங்க கிராண்டா அரேஞ்ச் பண்ணுங்க, நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். ஓகே, நான் வரேன். அம்மா நான் வரேம்மா. வரேன்ப்பா, வரேன். வா போலாம். பாய். செல்ஃப் டிரைவா? ஆமா. கேர்ஃபுல்லா போங்க, டிராஃபிக் ஹெவியா இருக்கும். கண்டிப்பா. மறந்துடாதீங்க, கண்டிப்பா வரணும். யா, போயிட்டு வரேன். பாய். என்ன எல்லாரும் மூஞ்சிய தொங்க போட்டு நிக்கிறீங்க? சரி, அவங்க இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கல, நான் அவங்க வீட்டு போறது உங்களுக்கு பிடிக்கல, அதானே? அவங்க மூஞ்சிய பார்த்து பேசவே எனக்கு பிடிக்கல. அவங்க போய் நம்ம வீட்ல எப்படிக்கா உன்னால சகஜமா இப்படி பேச முடியுது? ஏய், ரிலாக்ஸ். தப்பு பண்ணது கௌஷிக். பாவம், அவங்க என்ன பண்ணாங்க? அப்ப நீ போக போற.
யா. என்னாச்சு? இருங்க மேடம், என்னன்னு பாக்குறேன். என்ன ப்ராப்ளம்? பக்கத்துல மெக்கானிக் இருக்காரு. என் கார் ரிப்பேர் ஆச்சுன்னா இதுல வந்தேன். சீக்கிரம் ஏதாவது நான் போய் பண்ணுங்க. மெக்கானிக்கை கூட்டு வந்துடுறேன் மேடம். எங்க? நீங்க குப்புசாமியோட தம்பி தானே? ஆமா. அண்ணன் எப்படி இருக்காரு? அண்ணன் வழியில துடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ, வீடு பக்கத்துல தானா? பக்கத்துல தான். வாங்க. சரி, வாங்க, போலாம். போலாமா? அண்ணா இந்தாங்கண்ணா. ஆமா, பாருங்கம்மா பாருங்கம்மா. ஏதாவது ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போலாம். வைஃப் எங்க? ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க மேடம். என்னங்க இது? முதல்ல உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் வாங்க. சைன் போடணும்ல? டாக்டர், பேஷண்ட்க்கு இப்ப எப்படி இருக்கு? சாரி, பேஷண்ட் இறந்துட்டாரு. சாரி, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. நேத்து இறந்து போன குப்புசாமியை அட்மிட் பண்ண வந்தது நீங்க தானே? எஸ் சார். ஐ மிஸ் வசந்தி, எம்பிபிஎஸ். ஏஆர் ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, ஆமா. இதை ஏன் நேத்தே நீங்க எங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் டாக்டர்னு? சிச்சுவேஷன் அப்படி சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், மிஸ்டர் குப்புசாமியோட டெத்துக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் கிட்னி ஆபரேஷன் பண்ணிருக்காரு. அதான் ப்ராப்ளம். கிட்னி டொனேட் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா இவரை மாதிரி ஏழைங்க பணத்துக்காக டொனேட் பண்றது தான் பரிதாபத்துக்குரிய விஷயம். டாக்டர்ஸ் தான் ரொம்ப எச்சரிக்கையா, கவனமா, பொறுப்பா நடந்துக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல பேஷண்டோட உடல்நலம் பாதிச்சிடக்கூடாது பாருங்க. அன்பார்ச்சுனேட்லி அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரோட அஜாக்கிரதையால மேஜர் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அதான் அவரோட உயிருக்கே ஆபத்தா போயிடுச்சு. பாவம், ஒரு அப்பாவி ஏழையோட உயிர் அனாவசியமா போயிடுச்சு. நோ சார், யூ ஹேவ் மிஸ்டேக்கன். அவரு கிட்னி ஆபரேஷன் பண்றதுக்காக இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அப்பெண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்றதுக்காக தான் வந்தாரு. பட் நீங்க சொல்றது... சாரி டாக்டர், உங்களுக்கு டவுட்னா ஸ்கேன் ரிப்போர்ட், டெத் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அப்பெண்டிசிட்டிஸ் ஆபரேஷன்ங்கிற பேர்ல அவரோட கிட்னி அவருக்கு தெரியாமலே எடுத்துக்கலாம் இல்லையா?
பெல் அடிக்குது. நீ போய் பார்க்க மாட்டியா? நான் பிஸி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கேன்ல. ஆமா, ஏதாவது வேலை சொன்னா மட்டும் உடனே ஹோம்வொர்க்னு சொல்வீங்களே, கைய உடைச்சிடுவேன். கைய உடைச்சா ஃபுல் ஹோம்வொர்க் நீங்க தானே எழுதணும். இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வாங்கப்பா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். ஹாய் ஹாய் குட்டிமா. இப்ப ஒன்னும் ஹோம்வொர்க் கிடையாதா? நீங்க ஒரு விஷயம் சொல்றதுக்குள்ள நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? என்னம்மா? எங்க ஸ்கூல்ல நான் பரதநாட்டியம் ஆட போறேன். ஐயோ, அப்பா, இப்பவே தாங்க முடியல. ஏரியாவே கலக்கிறேன். அப்புறம் டேப் ரெக்கார்டர் போட்டுட்டு நைட் பூரா யாரையுமே தூங்க விட மாட்டேன். குழந்தைங்க எல்லாம் அப்படிதாம்மா. எம்மாடி, எங்க தாத்தா முன்னாடி ஆடி காட்டு பாப்போம். அப்ப நீங்க என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டீங்களா? ஃபங்க்ஷனுக்கு வருவோம்மா. மத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி தாத்தா பாக்கணும் இல்லையா? எங்க ஆடு பாப்போம். வாங்கப்பா, உள்ள வாங்க. ஆடு. மறந்து போயிட்டியா? தாத்தாவை பார்த்து பயந்துருப்பாமா. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்லட்டா? வாங்க வாங்க வாங்க. எதுக்கு நிறுத்திட்டீங்க? ரொம்ப அழகா இருந்துச்சு. அவ டான்ஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தத மறந்துட்டா. நான் எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். மறந்துட்டியா நீ? ஆமா. ஆக்சுவலா அதுல இன்னொரு ஸ்டெப் இருக்கு, அது எனக்கு ஞாபகம் இருக்கான்னு பாக்குறேன். நீங்க பணத்துல நீங்க விட்டது வந்து திம்மி திம்மித்த கிடத்தக்க தரித்த தானத்த ஜோனுத்த திம்மித்த கிடத்தக்க கிடத்தக்க தக்கதிக்கு ததிங்கின தோம். வாவ், சூப்பர். பிரமாதமா ஆடுறியம்மா. காக்கி சட்டைக்குள்ள இப்படி ஒரு கலையா? வெரி குட். அது சின்ன வயசுல கத்துக்கிட்டது, குழந்தையா இருக்கும் பொழுது. அம்மா, குழந்தை பருவம் தாம்மா ஒரு அருமையான பருவம். ஆமா. அம்மா, என்னம்மா நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? உட்கார சொல்லு. உட்காருங்க. உட்காருமா. ஆண்டி வாங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம். அட்ரஸ் கண்டாளா? ஓ, பெரிய மனுஷி வீட்டை சுத்தி காட்ட போறியா? கூட்டிட்டு போ தாயி. கூட்டிட்டு போங்க. வாங்க. போ. வந்துடுறியா? ஆமா. மேல எத்தனை ரூம்ஸ் இருக்கு? வாங்க காட்டுறேன். வந்து மேல 3 பெட்ரூம் இருக்கு. அப்புறம் இவளோட பிளே ஏரியா. அப்படியா? ஆக்சுவலா நீங்க மேல வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா கிளீன் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. எப்பவுமே வீடு சுத்தமா இருக்கணும்னு எங்க வீட்டுக்காரர் சொல்வாரு. அப்படியா? ஆமா, என்ன அதுக்காகவே அடிக்கடி பாராட்டுவாரு. அவருக்கு எல்லாமே சுத்தமா இருக்கணும். என் மேலயும் திவ்யா மேலயும் ரொம்ப பாசமா இருப்பாரு. அம்மா பொய் சொல்லாதீங்க, அப்பா உங்களை திட்டுவாருல்ல. ஏய், வாய மூடு. தப்பு பண்ணா திட்டாம இருப்பாரா? ஹஸ்பண்ட விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கு இல்ல, உங்களுக்கு தெரியாததா? பாக்குறது போலீஸ் உத்தியோகம், எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல டென்ஷனா இருப்பாரு. அதை எங்க காட்ட முடியும்? வீட்ல தானே. அம்மா, நேரமாச்சு, சீக்கிரம் வாங்கம்மா, சாப்பிடலாம். வரேன்பா, வாங்க. வா. நல்லா காத்தோட்டமா இருக்குல்ல? ஆமா. ஹலோ மாமா. வாங்க மாப்பிள்ள. டாடி, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. என்னங்க, ரேகா வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், அப்பாட்ட பேசிட்டு இருங்க.
ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எது நல்லா இருக்கா? தெரியாத மாதிரி பேசாதீங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட வேண்டியதானே? அவங்களை கூப்பிட்டது நீ சமாளிச்சுக்கோ. நம்ம குழந்தையோட உயிரை காப்பாத்தினவங்க அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்க கூடாதா? இப்ப நீங்க கீழே வரீங்க, உம்மன் இருக்காம வாங்கன்னு ஒரு வார்த்தை பேசுறீங்க. வாங்க. என்னால வர முடியாது. மாப்பிள்ள, உங்க ப்ரொஃபஷனல் ஈகோ ஒதுக்கி வைங்க. வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறதா நம்ம பண்பாடு. மாமா, சரி நீங்க கீழே போங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே வாங்க. பயங்கரமா பசி எடுக்குதுமா. வந்துட்டேன்பா. சீக்கிரம் ஓடியா. வரேன். ஓடியா 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 ஓடியா. உட்காருங்க. சாரி ரேகா, நான் மேலே போய் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே இவங்க நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை ரிசீவ் பண்றதுக்கு நானே இங்க இருந்திருப்பேன். இல்ல சார், உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு இருந்திருப்பாங்க. அம்மா, முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, ஸ்வீட் எடுத்துக்கமா. எடுத்துக்கங்க. அடாடா, எம்மாடி சாம்பார் சாதம் இருந்து திடீர்னு பார்த்தா தயிர் சாதம் இருக்கு. யாரா இலைய மாத்திட்டீங்களா? அடாடா, என்னப்பா இது? எப்ப சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டேன், எப்படி போச்சுன்னே தெரியலையே. நீங்க பாயசம் சாப்பிடலையே? நான் பாயசம் சாப்பிட்டா எனக்கு ஆயாசம் வந்துடும். நீ சாப்பிடுமா. ஒரு தலைமுறைக்கு குடிச்சிட்டேன். என்ன குட்டி பாக்குற? சாப்பிடு. அவ போற வேகம் பார்த்தா அவன் பாயசத்தை புடிங்கிடுவா போல. கொடுப்பாங்கடி, அம்மா கொடுப்பாங்க. சாப்பிடு. நீ போமா, நாங்க பாத்துக்கலாம். வாஷ் பேஷன் அங்க இருக்கு. பாத்து போமா. ஆமா. என்ன மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். சாப்பிடாம எங்க போற? சாப்பிடு. என்ன பாக்குற? சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன், எனக்கு சக்கரை ஜாஸ்தி. அப்புறம் டாக்டர் மூர்த்தி என்ன திட்டுவாரு? சந்தோஷமா கையை கழுவுற மாதிரி பழசையும் கழுவிடு ரேகா. வேற எந்த யோசனையும் மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்ட. படிச்சு முடிச்சு பீகாருக்கு போனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்த. இப்ப சென்னையில போஸ்டிங், அதுவும் என் ஆபீஸ்ல. என் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு பார்க்காத. அப்புறம் என் சுயரூபத்தை காட்ட வேண்டியது வரும். பழி வாங்குறத மறந்துடு. உங்களோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தானே நான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். பை தி வே, உங்களோட வைஃப் ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க, என்ன மாதிரியே. நீங்க அடிக்கடி இங்க வரணும். நிச்சயமா. எனக்கு டான்ஸ் கத்து கொடுக்கணும். ஓகே, வரேன். சரி, வரேன் சார். வரையா. வாமா. அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்ல. நிறைய விஷயங்கள் அவங்க என்ன மாதிரியா இருக்காங்க. உங்களை மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல புருஷன் அமையணும். என்ன மாமா பாக்குறீங்க? ரேகா இங்க வந்தது நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் புது ஆங்கிள் தெரியும். கஞ்சி வரைப்பு குறையாத காக்கி சட்டைக்குள்ள ஒரு மென்மையான கடந்த காலம் இருக்குன்னு இப்பதான் புரியுது. அடிக்கடி ரேகா இங்க வர்றது நல்லதுதான். அப்பதான் பல விஷயங்கள் தெரியும் நினைக்கிறேன். எதை சொல்றீங்க? அது அந்த அம்மாக்கு டான்ஸ் தெரியுது, பாட தெரியுது, அதை சொன்னேன்.